சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா மூன் சாஃப்ட்வேர். இதுதான் நம்மளோட ஓன் சாஃப்ட்வேரு. நம்ம கஸ்டமைசேஷனும் சாஃப்ட்வேர் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷனாகவும் இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர். அட்ரஸ் இது நம்ம இடத்துல 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில். வணக்கம் சார். இது வந்து எந்த சாஃப்ட்வேர்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷன் இருக்குங்களா, ரிசப்ஷனுக்குள்ள சாஃப்ட்வேர் இது. ரிசப்ஷன் ப்ளஸ் டோக்கன், லேப் டெஸ்டிங் பில்லு எல்லாமே இதில் நம்ம ஒன்ஸ் போட்டுக்கலாம். இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு யூஸர் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் ஐடி போட்டிங்கன்னா அதே சேம் மாஸ்டர் என்ட்ரி ரிப்போர்ட்டு மொத்தம் 3 இருக்கும். இதில் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மாஸ்டர்னு இருக்கும். அவங்க வந்து டாக்டர் என்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த டாக்டர் வராங்களோ அவங்க நேமை க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் அவங்க ரிஜிஸ்டர் நம்பரோட. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா டயக்னிசேஷன் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா என்ன டிசீஸ் அவங்களுக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபீவரு, ஸ்டொமக்கு, ஹெட் பெயின், இது பேக் பெயின், தைராய்டு எல்லாமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் மாஸ்டர்ன்ட்டு. இதில் வந்து பேஷண்ட்டோட டீட்டெயில், வெயிட்டு எல்லாமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் கேட்டகிரி. இப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்களே, டெஸ்ட்டு, ஓபி, இது எல்லாமே ஒரு கேட்டகிரி ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிடணும். இசிஜினா இசிஜி அதோட கேட்டகிரி இசிஜி. அடுத்தது ஐபி பேஷண்ட்டு, லேபு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க மாஸ்டர் ஆஃப் ஹெல்த்து ஹெல்த்து செக்கப்பு மட்டும் வராங்களா. இது வந்து ஓபி பேஷண்ட்டுக்குள்ளது. இது ஃபிசியோதெரப்பி, ஸ்கேனு, எக்ஸ்ரே இது எல்லாமே இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிட்டு எக்ஸ்ரேன்னு விட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் நேம். அவ்வளோதான் அதில் விஷயம். இதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸ்ரேலே உங்களுக்கு வந்து டெஸ்ட்லேயே ஏகப்பட்டது இருக்கும் கேட்டகிரியில். இப்போ இங்கே என்ன எடுக்க போகிறாங்கன்னா லெக்கு எக்ஸ்ரேல என்னென்ன டெஸ்ட் எடுக்க போகிறாங்களோ என்ன எல்லாமே அதில் இருக்கும். எவ்வளோ ஃபீஸுங்கிறது வரையும் இங்கேயே நம்ம கொடுத்துடலாம். எக்ஸ்ரேவுக்கு உள்ள ரேட்டு, எக்ஸ்ரேயில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸும் மாறும்ல, அந்தமாரி தான் நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். லேபுக்கு எவ்வளவு, சுகர் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு எல்லாமே நம்ம இதிலே கொடுத்துடலாம். எக்கோவுக்கு, ஸ்கேனு எல்லாமே என்னென்ன ரேட்டுங்கும் போது எவ்வளோ டெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டு வாங்குங்கிறது வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இங்கேயே நீங்கள் பில் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் நேம் க்ரியேட் பண்ணுறது, அவங்க நேமு, அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்கு பார்க்குறாங்கங்கிறது, அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா அந்த நம்பரு இதில் போட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா சேம் அதேமாரி அப்டேட் ஆகிடும். அடுத்தது என்ட்ரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபி கான்சலேஷன் இருக்கும், அப்புறம் லேப் இருக்கும், அப்புறம் அக்கௌண்ட் வவுச்சர் இருக்கும். அக்கௌண்ட் வவுச்சர் வந்து எல்லாத்துலேயுமே சேம் தான். நம்மகிட்ட இது பண்ணுறது எக்ஸ்பென்ஸு, கரண்ட்டு பில்லு என்னென்ன இது அன்னன்னைக்கு வேலைக்கு வரவங்களுக்கு சேலரி கொடுக்குறது எல்லாமே அக்கௌண்ட் வவுச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓபி அண்டு ஐபி கன்சல்டிங் பில் என்ட்ரின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் நம்பர் இருக்குங்களா 1ன்ட்டு, இந்த நம்பர் வந்து அன்னன்னைக்கு டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் டோக்கன் நம்பர். இது பில் நம்பர் பார்த்திங்கன்னா அது கண்டினியூஷனாக அது பாட்டி போயிட்டுருக்கும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம எவ்வளோ பில்லு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் ஆகிடும். இது வந்து எப்படி பில் டைப்பு, மெனுனா மெனு, பில்லிங்னா பில்லிங்கு. இது வந்து அவுட் பேஷண்ட்டாக இன்பேஷண்ட்டான்னு பார்த்துக்கிறது, இது கேஷாக இல்லை இது ஜிபே பண்ணுறாங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கிறது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை க்ரியேட் பண்ணோம்னா நம்ம இதுலேருந்து ப்ராப்பராக வரணும். ஓபினா ஓபி பேஷண்ட்டு, இன்னுனா இன்பேஷண்ட்டு. இப்போ இதில் வச்சு நீங்கள் இங்கே ப்ளஸ் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பேஷண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதில் தான் நம்ம பேஷண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ ஒரு பேஷண்ட் வரான்னு அவங்க பேர் அடிக்கிறோம். அவங்க என்ன ஜென்ரு, ஏஜி,
வெயிட்டு, இன்பேஷண்ட்டாக அவுட் பேஷண்ட்டாங்கிறது போட்டுடணும். இங்கே வந்து அவங்க இது அவங்களோட ஹஸ்பண்ட் நேமு இல்லைன்னா அவங்க அப்பா நேமே எது வேணாலும் போட்டுக்கலாம். அவங்க அப்பா அட்ரஸ் டீட்டெயிலு, இது அட்ரஸ் டீட்டெயில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊர், இது வந்து அவங்களோட ஃபோன் நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, இது என்ன டிசீஸ் அவங்களுக்கு, ஃபீவர்னால் ஃபீவர் எஃப்னு அடிச்சினாலே வந்துடும். அதை அடித்து என்ட்ரு எந்த டாக்டரை பார்க்க போகிறாங்கன்னு நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிடணும். இது வருது நான் லிஸ்ட்டில் அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ்லேயே வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்துருச்சுங்களா அவங்க பேர், என்ன ஊர், கான்டாக்ட் நம்பர், எந்த டாக்டரை பார்க்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பில் போடுறது எப்படி, இதில் தான் டோக்கன் பார்க்குறது. இப்போ ஓபி தானே பார்க்க போகிறாங்க, ஓபின்னு போட்டிங்கன்னா அது வரும் கன்சல்டிங். இங்கே வந்து ஓபி கன்சல்டிங் சார்ஜஸ் எவ்வளோ வாங்குகிறோம், 200 200. அதுக்கப்புறம் என்ட்ரு தட்டிங்கன்னா அதில் பிடிஎஃபாக வியூ பண்ணிக்கலாம். சேவ் டு பில் கொடுத்தீங்கன்னா சேவ் டு பில் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் டேட்டு சேஞ்ச் பண்ணிட்டோமா, போய் ரீஃப்ரெஷ் பண்ண ஸ்க்ரீன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுலேருந்து வந்துச்சு பாருங்கள் பில்லு. இது டோக்கன் இதுதான். இதில் அன்னன்னைக்கு டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா லேப் அண்ட் எக்ஸ்ரே பில் என்ட்ரி, இதுலேயும் அதுமாரி ஆல்ரெடி அவங்க பேர் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். அவங்கள செலக்ட் பண்ணி விட்ருவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன எக்ஸ்ரே, என்ன கேட்டகரி எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்களா, எக்ஸ்ரே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ரேல என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணால் காணலாம். ரேட்டும் இதில் வந்து லெஃப்ட் சைடில் இங்கே ரைட் சைடில் காமிச்சிக்கிட்டே வரும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஏபி அப்பர் கொடுத்துட்டு அமௌண்ட்டு பில்லு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பில்லு அவங்க அதை வச்சு இது வாங்கிடுவாங்க. அங்கே லேப்பு டெஸ்ட் எடுக்க போகிறப்போ அங்கே போய் இதை காமிச்சு இந்த டெஸ்ட்டுங்கிறத அவங்க அங்கே டெஸ்ட் எடுத்துப்பாங்க. இதில் டோக்கன் வராது, டோக்கன் நார்மலாக இதில் வராது. இது நார்மல் பில்லு மாரி. அவங்க என்ன டெஸ்ட்டு எடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணி அவங்க காமிச்சிட்டோம்னா லேபில் போய் அவங்க எடுத்துப்பாங்க. இதில் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா பேஷண்ட் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆல் டிரான்சாக்ஷனாக மொத்தமாக ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இதில் வரும். மொத்தமாக என்ன நடந்துச்சு, 200 ஒருத்தவங்க வந்து டோக்கன் போட்டிருக்கோம் விஷாலுங்கிறவங்களுக்குங்கிற மாதிரி வரும். அது எக்ஸல்லே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை இது வந்து ஒருத்தவங்க பேஷண்ட் நேம் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். என்ன வந்தாங்க, எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன பில் நம்பர் அப்படிங்கிறது டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது கேட்டகரி வைஸில் மொத்தமாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓபி பேஷண்ட்டு மட்டும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க இன்றைக்கி. அதை ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்கணுன்னா அதை வச்சு என்ட்ரு தட்டிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகிடும். பில் நம்பர் என்னங்கிறது இதில் வந்துடும், அமௌண்ட்டு வந்துடும், சார்ஜஸ்ன்னு போட்டு ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்துக்கலாம். இது வந்து ப்ராடக்ட் வைஸ் பார்க்குறது. இந்த ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இன்றைக்கி டோக்கன் மட்டும் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாரி இல்லை ப்ராடக்ட் வைஸ். இது ஆல் டிரான்ஸ்போர்ட்டு, இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை வராது. ஆல் அக்கௌண்ட் ஹெட்டர், இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ரிசப்ஷனுக்குள்ளேங்கிறது.
அதையும் இதேமாரி க்ளோஸ் பண்ணுறப்ப எக்ஸிட் வித் பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிட்டு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வேறு எதுவும் டிரைவரு ஹார்ட் டிஸ்க் இதுமாரி வச்சுருந்தீங்கன்னா அதில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதில் அந்த ஆப்ஷனும் உண்டு. பேக்கப் எப்போதுமே நீங்கள் டெய்லிக்கும் க்ளோஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துக்கும். நீங்கள் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் பேக்கப் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் கரெக்ட் ஆகிட்டுனா இந்த பேக்கப்லேருந்து எடுத்து போட்டு கொடுத்துருவோம். ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சிஸ்டத்தை சாஃப்ட்வேர். தேங்க்யூ.